ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃபால்கன் தமிழ் கேமிங்ஸ். நீங்கள் நம்ம என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரோப்ளாக்ஸில் பில்கேட் இந்த கேம் தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். இந்த கேம் எனக்கு வந்து ஒரு நல்லா இருந்துச்சு. அதை நான் இது ரெக்கார்டிங் பண்ணி அப்லோட் பண்ண போகிறேன். ஐ மீன் வீடியோவை பண்ண போகிறேன். இதில் நான் நிறைய அப்டேட் பண்ணிட்டேன் கைஸ். ஏன்னா எனக்கு ஆஃப்லைனில் கொஞ்சம் மணி கிடச்சிச்சு. அதான் சரி, நேற்று நல்லா இருக்கேன்னு நல்லா விளாடி விட்டேன் கைஸ். அப்புறம் இன்றைக்கு கொஞ்சம் விளாட்னேன், அப்புறம் ரெக்கார்ட் பண்ணுறேன். நான் எவ்வளோ வரைக்கும் ரெக்கார்டிங் பண்ணேன். என்னது அப்கிரேடு லெவல் 6 லெவல் 5 வரைக்கும் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்ததுக்கு 10 மில்லியன் கிஸ். ஓகே, இப்போ இது வரைக்கும் மேலே பண்ணுவோம். அது முடியும் ஏதாவது கிராஃப்ட் பண்ணலாமான்னு பார்க்கலாம். கிராஃப்டிங் இதை அங்கே வச்சுக்கு போட்டு வச்சுக்கலாம் கைஸ். அதுக்கு முன்னாடி இந்த ஆபியை ட்ரை பண்ணிட்டு போகலாம். அது மாதிரி நம்ம ஆபியை கொடுத்துருவோம். ஓகே, ஃபென்ஸ் அடப்பாவி. இங்கே நான் சீக்கிரம் ரெடி வச்சுக்கிறேன். இங்கேருந்தே இது ஈஸி ரூட், பட் இதுக்கு ஒரு ஆபி பண்ணி வரலாம். சீக்கிரட்னா இங்கேருந்து டேரெக்டாக எல்லோக்கு, ஏன்னா எல்லோவிலேருந்து நான் டிஃபிகல்ட்டாக வைக்கலான்னு ஒரு ஐடியா. தான் பார்த்தேன். அங்கே நான் லாஸ்ட்டாக கட்டினதுக்கு டெலிபோர்ட்டர் இருக்குது, பட் அது வாங்கினா கொஞ்சம் மணி இருக்குது. அது என்ன ரீஸ்டாக் ஆக மாட்டேங்குது. பட் அப்பாவி, ஜஸ்ட்டு வாட் இஸ் திஸ்? நடந்து வந்துட்டேன். அட பாவி, கஷ்டப்பட்டு போனேன்டா. என் ஆபி எனக்கே கஷ்டமாக தான் நான் ட்ரா பண்ணுவேன். நானே ஆபியில் சரியான வீக்கு. ஏதோ வேரி பர்சன் ஓரளவுக்காவது முடிச்சிட்டேன். அதுதான் எனக்கு கொஞ்சம் ஈஸியான ஆபின்னு நினைக்கிறேன். மீதி எந்த ஆபியும் நான் முடித்ததே இல்லை கைஸ். நான் இது வந்து பிளாக்ஸ் கடை ரீஸ்டாக் ஆகிட்டுன்னு நோட்டிஃபிகேஷன் இருந்துச்சு. சரி, போய் பார்த்துட்டு வந்தேன். ஓகே, ஐயோ இந்த ஆபியை பண்ணுறதுக்கு எனக்கே கடுப்பாகுது. அப்போ மற்றவங்களுக்கு எப்படா நான் மறுபடியும் பண்ணுறதுனால எங்களுக்கு கேப் பெருசாக இருக்கா? கைஸ், நான் மேலே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பையனை ரெக்கார்டிங் கைஸ். ஒரு வழியாக மேலே வந்தாச்சு. ஓகே, ஃப்ளவரா டிசப்பேர் வைக்கலாம். டிசப்பேரை எங்கே போனியும் இங்கே வைக்கிறேன். இங்கேருந்து டிசப்பேர் ஒன்றே தான் இருக்கா? டிசப்பேர் ஆயிடுது. ஓகே, டிசப்பேர் கொஞ்சம் தள்ளி இருக்குதா? பரவாயில்ல. கில்லர் பிரேக் ட்ரீ அபி கொஞ்சம் பக்கத்தில். ஓகே, ஈஸியாக இருக்குமா? ஈஸி பீஸி. போங்கடா. நானும் என் ஆபி எனக்கே வருத்தா. வாட் இஸ் திஸ்? வாட்? நல்லதாக இருக்கு போல. சரி, குட் லக். இட்ஸ் a little bit hard. ஓகே ஹெச்கியூ லவ் பண்ணுதே. ஓகே, ஐயோ ஹாபி சூப்பராக இருக்குது. சீக்ரெட் விட்டு இருக்கும். நான் ஏன்டா அப்படி போகிறேன்? போங்கடா சீக்ரெட் விட்டு. ஓகே, இப்போ எனக்கு செகண்ட் 652 பாவி. ஹாபி மேலே அப்படி இடம் தான் இருக்கு. நான் போய் பார்க்கணும். ஹாபி நல்லா இருக்கு. ஓகே சூப்பர் கைஸ். ஆனால் ஆபி பட் சூப்பர் கைஸ். இந்த ஆபி இந்த யார் அது ஆபிக்கிறான் லைக்கு தாராளமாக போடலாம். ஓகே, என்ன கலரை மாறிட்டு லீவ் ஆயிட்டாங்களா? இன்னும் இருக்காங்களா? ஓகே, செகண்ட் லெட்டர். ஓகே, இப்போ நான் ஏன் ஆபி போய் பார்க்குறேன் கைஸ். மொத்தமாக மேலே ஏறிட்டு பாதி கட்டினதுக்கப்புறம் காமிக்கிறேன் கைஸ். வந்துட்டேன் எப்படியும். பட் ட்ரீ ஓவர் ஹார்டாக இருக்குது. ஸோ அங்கே பிளாட்ஃபார்ம் வச்சிட்றேன் கைஸ். பிகாஸ் எனக்கே அது கஷ்டமாக இருக்குது, கட்ட முடியல. என்னடா அது சரிய முடியுது. டிசப்பேரில் குதிச்சு அடப்பா என்னை அழுவிக்கிறான்டா. ஐயோ, ரொம்ப கஷ்டமாக கிரியேட் பண்ணுறேன். திரும்ப மேலே போயிட்டு
கைஸ் மேலே இருந்தாச்சு அப்படியோ. பட் இங்கே எனக்கே கஷ்டமாக இருக்கிறதுனால சரின்னு ட்ரீல பிக் ஸ்பேர் ஓகே. கொஞ்சம் இங்கே வச்சிடுறேன் கைஸ், பிகாஸ் இங்கே நான் இங்கே நின்றுவேன். ஓகே இந்த மாதிரி இங்கேருந்து ஓகே. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி எல்லாம் வச்சுருங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோ டக்குனு நோட்டிஃபிகேஷனோட வரும். இந்த வீடியோக்கு பார்ட் 2 கன்ஃபார்ம் வரும். ஓகே கைஸ், பாய். இன்னும் நல்ல வீடியோவில் சந்திப்போம்.